Hi students, இப்போ நம்ம exercise 3.1ல second sum பார்ப்போமா? For each given angle, find the co-terminal angle with measurement theta such that 0 degree இருந்து theta எப்படி இருக்கணும் 360 குள்ள தான் இருக்கணும். இப்போ co-terminal angle என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்க 45 டிகிரி வச்சுங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டு போயிடுறேன். வந்துட்டு திருப்பி என்ன பண்றேன், இப்போ இங்க லைன் போட்டுறேன், 45 டிகிரி போடுறேன், சரிங்களா? 45 டிகிரி போட்டுறேன். இப்போ நான் ஃபுல் ஒரு ஆங்கிள் ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் வந்துட்டேன் 360 டிகிரியா ப்ளஸ் இப்போ இங்கே போய் நிற்கிறேன். அப்போனா உங்களுக்கு இந்த 360 ப்ளஸ் 45 வந்துடும் 405 வருமா? அப்போ இந்த லைன் பார்த்தாச்சு இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே ஆங்கிள்னா சொல்கிறோம் 45 டிகிரி சொல்கிறோம். இப்போ ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு தானே ஆகும் 405 வந்துடும். திருப்பி இன்னொரு ரவுண்ட் போயிட்டு தானே ஆகும், இது ப்ளஸ் ஒரு 360 அப்போ வரும் 765 வருமா? 765 வரும். அப்போ இந்த லைனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே லைன் தான், பட் ஆங்கிள் வந்து 45 வருது, 405 வருது, அப்புறம் நமக்கு இந்த 765 வருது. இந்த ஒரு லைனுக்கு இத்தனை ஆங்கிள் வருது இல்லையா, அதான் co-terminal ஆங்கிள் சொல்றோம். ஓகேவா? அப்போ நம்ம கொடுக்குற ஆங்கிள் நமக்கு வந்து ஏதே 360 ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 360 பண்ணலாம், மைனஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 395வா? அப்போ நீ என்ன பண்ணீங்க, இப்போ ஃபுல் ரொட்டேஷன் போனாலும் 360 டிகிரி கரெக்டுங்களா? ஃபுல் ரொட்டேஷன் நமக்கு 360 டிகிரி, அப்போ இங்கே வந்தாச்சு 360 வந்தாச்சு. அப்போ ரிமைனிங் ஆங்கிள் அதை தான் பண்ணுது இங்கே இந்த co-terminal ஆங்கிள். அப்போ இது எப்படி போடலாம்னா 360 பிளஸ் 35 போலாமா? அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு co-terminal ஆங்கிள் பொறுத்தவரைக்கும் நமக்கு 35. அதுதான் therefore ஆன்சர் அது 35. நான் டிகிரி போட்டு போடலாம், சரி 35 டிகிரி ஆகலாம், சரிங்களா? co-terminal ஆங்கிள் அது 35 டிகிரி. நான் ஆன்சர்னு போட்டுக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 மார்க் வரும் அதில் உங்களுக்கு. 525 டிகிரி போயிடலாமா? அப்போ என்ன பண்ணலாம், 360 பிளஸ் இன்னும் நமக்கு ஒரு 65 425, அப்போ 1 வரும் 65 வருமா? இப்போ ஆன்சர் அது இங்கே co-terminal ஆங்கிள்னது 165. அடுத்தது தேர்டு, இப்போ 1150 வந்துச்சு. அப்புறம் இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஃபுல் ரொட்டேஷனா 360யா, இன்னொரு ரொட்டேஷன் 720 வரும், சரிங்களா? தேர்ட் ரவுண்ட் போனால் என்ன வரும் பாருங்க, 0வா 18 1 19. அப்போ தேர்ட் ரவுண்ட் போனால் நம்ம நமக்கு 1080 இருக்கு, அதாவது அதுமாதிரி இருக்கு. அப்போ எப்படி போகலாம் பாருங்களா, 3 × 360, சரிங்களா? மொத்தம் 3 ரவுண்டு. அதுக்கப்புறம் நான் நமக்கு ஏன்னா இது 3 × 360 1080யா, இங்கே 150 இருக்கு, அப்புறம் ப்ளஸ் ஒரு 70 வரும், சரிங்களா? அப்போ நமக்கு co-terminal ஆங்கிள் அது இப்போ 70 தான், ஏன்னா 3 ரவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 70 டிகிரி போகும், சரிங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு வந்து co-terminal ஆங்கிள் அது இங்கே 70 டிகிரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போயிடலாமா? -270. இப்போ -270 என்ன நமக்கு co-terminal நமக்கு எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் அப்பேன், இது ஆக்சுவலாக 2 கிளாக் வைஸில் போகுது. அப்போ என்ன பண்ணலாம், இதோட 360 நீங்கள் ஆட் பண்ணு, ஜஸ்ட் 360 ஆட் பண்ணுங்க, ஆன்சர் அவ்வளோ. இப்போ நமக்கு வரும் 270 360 90யா, 90 டிகிரி. அப்போ நமக்கு என்ன வந்துடும், இங்கே co-terminal ஆங்கிள் வந்து 90. அப்போ ஆன்சர் வந்து இது சரி, இப்போ 90 போகிறேன், ஓகே. இப்போ co-terminal ஆங்கிள் இது ஆன்சர் வந்து 90. அடுத்தது ஃபிஃப்த் சம் போயிடலாமா? மைனஸ் இருக்கு 450 இருக்கா? இப்போ -450 நம்ம 360 ஆட் பண்ணுவோம், நம்மளுக்கு மைனஸ் தான் 360 இருக்கணும், ஆனால் 360 அதிகமாக இல்லை இது. அப்போ என்ன பண்ணலாம், 720 போயிடுங்க, சரியா? அப்போ இது என்ன பண்ணலாம், 2 × 360 மைனஸ் இந்த 450 எடுத்துலாமா? அப்போ 720 மைனஸ் இந்த 450, அப்புறம் நமக்கு 520, அப்புறம் 270 வரும் இல்லையா? இப்போ 270 டிகிரி அவ்வளோதான். அப்போ நமக்கு co-terminal ஆங்கிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி அவ்வளோதான், சரிங்களா? ஏன்னா மைனஸ் பார்த்தீங்கன்னா 360 கீழே இருந்தால் 360 ஆட் பண்ணுங்க, 360 விட மேலே போயிடுச்சு, ஆனால் 720 கீழே 720 ஆட் பண்ணுங்க. சப்போஸ் 720 விட மேலே போகுது, அடுத்த என்ன வரும் 1080 வருமா? 1080 தான் என்ன பண்ணுங்க, அப்போ அந்த 1080 ஆட் பண்ணிங்க, அவ்வளோதான்.